வெறும் கைகளால் மகா சமுத்திரத்தையே வற்ற வைக்க முடியுமா? புராணங்கள் ஆம் என்கின்றன. ஒரு முனிவரின் பிடிவாதமான பக்தியால் கடலே வழிவிட்ட அந்த அதிசய வரலாறு உங்களுக்கு தெரியுமா? திருப்பார்கடலில் பள்ளி கொண்டுள்ள பெருமாளின் பாதங்களில் ஒரு தாமரை மலரை சூட்ட வேண்டும் என்ற தீராத ஆசை புண்டரீக மகரிஷிக்கு இருந்தது. அந்த பித்த பிடித்த பக்தியால் மகாபலிபுர கடற்கரையில் நின்று கொண்டு வெறும் கைகளால் கடல் நீரை வெளியே இறைக்கத் தொடங்கினார். பார்க்கடலுக்கு வழி கிடைக்கும் வரை ஓயமாட்டேன் என உறுதி பூண்டார். அவரது தளராத முயற்சியைக் கண்டு மகாவிஷ்ணுவே ஒரு முதியவராக அவர் முன் தோன்றினார். முனிவரே, எனக்கு பசிக்கிறது, எனக்காக உணவு கொண்டு வாருங்கள், அதுவரை நான் உங்களுக்காக கடல் நீரை இறைக்கிறேன் என்று கூறி முனிவரை அனுப்பினார். முனிவர் உணவுடன் திரும்பி வந்தபோது கண்ட காட்சி உலகையே உலுக்கியது. பிரம்மாண்டமான கடல் உள்வாங்கி வழிவிட்டிருந்தது. அந்த முதியவரை காணவில்லை. ஆனால் முனிவர் கொண்டு வந்த அதே தாமரை மலரை தன் பாதங்களில் தாங்கியபடி ஸ்ரீமன் நாராயணன் அங்கே பள்ளி கொண்ட கோலத்தில் காட்சியளித்தார். பகவானே தன் திருக்கரங்களால் நீரிறைத்த அந்த அதிசய நிகழ்வு நடந்த நாள்தான் மாசிமகம். இந்த புனித நாளில் நீர்நிலைகளில் நீராடி இறைவனை தொழுதால் மறுபிறவியே இல்லாத பெருவாழ்வு கிடைக்கும் என்பது ஐதீகம். இந்த மாசிமகத்தின் அருளை நீங்களும் பெறுங்கள். இதுபோன்ற ஆன்மீக ரகசியங்களுக்கு இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.